சார் சார் என்னங்க சார் டீ சாப்பிடுங்க சார். லட்டு சிங் சார், நீங்க என்ன இங்க உட்காந்து நிம்மதியா டீ குடிக்கிறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆனா ஊரு முழுக்க இன்னைக்கு ஒரு கேங்க்கு கொள்ளையடிக்க போறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் இருக்கும் போது இந்த ஊர்ல எந்த கேங்குக்கு கொள்ளையடிக்க தைரியம் வந்தது? அந்த கேங்கு யாரு சொல்லுங்க சார். நான் அவங்கள பத்தின அடையாளத்தை சொல்றேன். அந்த கொள்ளையடிக்க போற மொட்டை திருடர்கள் கருப்பு கண்ணாடிய போட்டிருப்பாங்க, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ அங்க கொள்ளையடிச்சிட்டு தான் வருவாங்க. என்னது? ஏன் ஏரியாவுல கொள்ளையடிக்க போறாங்களா? கான்ஸ்டபிளே, இந்த விஷயத்தை ஊர் முழுக்க இன்ஃபார்ம் பண்ணிடு. யாரோட தலையில முடி இல்லையோ, யாரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு ஜாக்கெட் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிக்க சொல்லு. கான்ஸ்டபிளே, என்னையா நீ அங்க ஆக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் புரியலையே. நான் சொல்றத முதல்ல நீ செய். எல்லா போலீஸ்க்கும் முதல்ல இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு. அந்த மொட்டை திருடர்களை புடிச்சாகணும். அவங்க பிளாக் கண்ணாடி பிளாக் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. சீக்கிரமா அந்த மொட்டை மண்டைகளை பிடிக்க சொல்லு. நீங்க எதுக்கு உங்க கெட்டப்ப அப்படியே சொன்னீங்க? சார், நாங்க சொன்னதே எங்களை பத்தி தான். வாவ், அப்படின்னா நீங்க தான். கரெக்ட், நாங்க தான் அந்த மொட்டை திருடர்கள். அடடே, நீங்க தானா அது? அப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரண்டராக வந்திருக்கீங்களா? சரண்டரா? இல்ல சார், இல்ல. நாங்க நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா அப்பவே எல்லா போலீஸ்க்கும் புரிஞ்சிடும் நாங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு. போலீஸ் ஸ்டேஷனே நாங்க முதல்ல காலி பண்ணிட்டோம்னு வைங்க, எந்த போலீஸ்க்கும் எங்க பின்னாடி வரக்கு தைரியம் இருக்காது. புரிஞ்சதில்ல? ஸ்டேஷன்ல என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே எங்ககிட்ட கொடுங்க. என்ன லாக்கப்ல வச்சு பூட்டிட்டாங்களே, அது சட்டை வேற கழட்டி உள்ள தள்ளிட்டாங்களே. மொட்டை எங்க ட்ரெஸ்ஸையாவது கொடுத்துட்டு போ. கான்ஸ்டபிளே, ஏதாவது ஐடியா சொல்லியா? என்னத்த சொல்ல சொல்றீங்க சார்? ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க தான் கேட்கவே இல்லையே சார். கான்ஸ்டபிளே, என்கிட்ட இப்போ ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. சிவா! லட்டு சிங் சார், என்ன ஆச்சு? சிவா கொள்ளை அடிச்சுட்டாங்கப்பா, சீக்கிரம் வாப்பா. டோன்ட் வரி லட்டு சிங் சார், நான் இப்பவே வந்துடுறேன். யார் இவங்க இவ்வளவு வேகமா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறாங்க? சிவா! லட்டு சிங் சார், என்ன ஆச்சு? நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத ஏன் கேக்குற சிவா? அந்த கஞ்சு கேங் கருப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இங்கேயே வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்பதான் வண்டியில வேகமா போறாங்க. லட்டு சிங் சார், நீங்க சீக்கிரமா போய் அவங்கள பிடிங்க. போலீஸ் ஸ்டேஷனை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். என்னப்பா, என்னால அவனை பிடிக்க முடிஞ்சதுதான். நான் ஏன் சிவாவை கூப்பிட போறேன்? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் சரி, ஆனா சீக்கிரமா போய் சிவா நீ தான் அவங்கள பிடிக்கணும். சிவா, சிவா, சிவா எங்க போனா? சிவா! இந்த சின்ன பையன் ரொம்ப நேரமா நம்மள சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வரட்டும் விடு, நம்ம கூட ரேஸுக்கு வரதா நினைச்சுப்போம். அங்க பாருங்கப்பா, அந்த பையன் சைக்கிள்ல நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான். ஏய் சின்ன பையா, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
இங்க இருந்து போயிடலாம். சிவா அந்த கஞ்சு கேங்க எங்க போய் ஒளிச்சுக்கிட்டாங்க? அவங்க எப்படி திடீர்னு போனாங்கன்னு தெரியலையே. உங்க ராக சத்தத்துல எல்லாரும் பயத்துல ஆடி போறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க. பயத்துல ஆடி போகல பேம்சேங், சந்தோஷத்துல கூத்தாடுறாங்கன்னு சொல்ல. இந்த ஊருக்குள்ள கஞ்சு கேங் நுழைஞ்சிட்டாங்க. அவங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் முதல்ல லட்டு சிங் கிட்ட இருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பல பேரு கிட்ட திருடி இருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்டு சிங் சார் இங்க வந்து சிவா சிவான்னு கத்த போறாரு. என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்குள்ள நான் அவரை வரவே விட மாட்டேன். பீம் சிங், கொஞ்சம் வேலை இருக்கு, வா. ஐயோ, இது முழு சீட்டிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆன் டியூட்டில இருக்கும்போதே இப்படி அடிச்சிருக்க. அது முகத்து மேலே ஒண்ணு விட்டுருக்க. எனக்கு எதிரா யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் உள்ள போக கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அப்படியா? நான் பின்பக்கமா பைப்பு வழியா ஏறி வீட்டுக்குள்ள வரேன். யாருக்கும் தெரியாம நம்ம போக போறோம். டாகி சுமாரே, நான் தான் லட்டு சிங்கே. என்ன நல்லா பாரு முதல்ல. என்ன பார்த்து எதுக்காக குலைக்கிற? ஓ அப்படியா? இந்த சாப்பிடு, அத நல்லா சாப்பிடு. ஆனா ப்ளீஸ் முதல்ல குலைக்கிறத நிறுத்து. என்ன மறைக்குது? ஓடிடே. டாகி கடிக்க கூடாது. நான் தான் லட்டு சிங். என்ன துரத்தாத, சொன்னா கேளு. இப்படி துரத்த கூட கடிக்க கூடாது, சொன்னா கேளு. வேணாம், நம்ம இந்த வழியாக எப்படியாவது மேலே ஏறி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். லட்டு சிங் சார், எதுக்காக நீங்க பைப் மேல ஏறி வரீங்க? Hey boy, come on boy, here. லட்டு சிங் சார், நீங்க மெயின் டோர் வழியாவே வந்திருக்கலாம்ல. எதுக்காக இப்படி பைப் வழியாலாம் வரீங்க? சிவா, நான் என்ன சொல்றது சொல்லு. உங்க வீட்டுல நான் மெயின் டோர் வழியா வர முடியாது தெரியுமா? அதனால தான் நான் இந்த வழியா வரலாம்னு நினைச்சேன். அதுவும் வர முடியாம போச்சு. சரி சிவா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கஞ்சு கேங் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிட்டாங்கப்பா. ஏதாவது பண்ணு சிவா, இல்லன்னா என்ன வேலையை விட்டு கண்டிப்பா தூக்கிடுவாங்கப்பா. ஓகே ஓகே, நான் ஏதாவது பண்றேன். டோன்ட் வரி. இந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க. அதனாலதான் நமக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நாம அந்த சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவன் நல்லா ஃபைட் பண்றான். ரொம்ப வேகமாவும் இருக்கான். எவ்வளவு ஃபாஸ்டா பஞ்ச் பண்றான். சின்ன பையன் சூப்பர். அவன் சின்ன பையன் இல்ல, மின்னல். புகழ்றத முதல்ல நிறுத்துங்க. நம்ம வழியில இருந்து அவனை எப்படி விளக்குறதுன்னு யோசிங்க. இந்த கஞ்சு கேங்க எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி பிடிக்கிறது? அவங்கள எப்படி ட்ராக் பண்றது? அட, எங்க கிராமத்துலயும் ஒரு தடவை ஒரு திருடன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அவனை பிடிக்கிறதுக்கு நான் சூப்பரா ஒரு பிளான் பண்ணேன். ராத்திரி எங்க அம்மாவோட எல்லா நகைகளையும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்க போட்டு வச்சேன். அத ஒரு ரூமுக்கு போற மாதிரி வச்சேன். திருட அதை எடுத்துக்கிட்டே நேரா ரூம்குள்ள போனான். நான் கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தினது மட்டும் இல்லாம பூட்டி சாவியை என் கையில வச்சுக்கிட்டேன். சாவியை கொடுறான்னு என்னையே மிரட்டினான். அதுக்கு நான் சொன்னேன், முடிஞ்சா என்ன அடிச்சுட்டு என்கிட்ட சாவியை வாங்கிட்டு போடான்னு. ஆதி, இதெல்லாம் அப்படியே ஏதோ படத்துல பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. இது ரியல்மா?
ஏதோ டைரக்டர் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூம்ல அந்த திருடனை போட்டு அடிச்சு அடி இருக்கே, அவனுக்கு போன ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சான். அப்ப நீ கடைசி வரைக்கும் கனவுல இருந்து எந்திரிக்கல. அட நம்புங்கப்பா, நான் சொல்றது ஒண்ணும் கதை இல்ல, உண்மைதான். ஒரு நிமிஷம் அதை உன்னோட கதையில இருந்து கஞ்சு கேங்கை எப்படி ட்ராப் பண்றதுன்னு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு நமக்கு மீடியாவோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. வந்துட்டியா மை டியர்? என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க கேட்கலாமா? என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. நம்மள ட்ராப் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களா இவங்க? அடடே, கஞ்சு கேங்க இது வரைக்கும் யாருமே பிடிச்சதில்ல. நாம எங்க போனாலும் சரி அங்க உன்னைய விடாம மொத்தமா மொட்டை அடிக்கணும். சூப்பரான கேங் நம்ம கஞ்சு கேங். லட்டு சிங் சார், நாங்க வேன்ல இருந்துகிட்டே சிசிடிவி மூலமா அங்க எக்ஸிபிஷன்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எங்களோட உதவி தேவைப்பட்டா உடனே சொல்லிடுங்க. நோ ப்ராப்ளம் சிவா, நாங்களும் எக்ஸிபிஷனை கண்காணிச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கோம். அட, இந்த மொட்டை யாரா இருப்பான்? இவனும் அந்த கேங்ல ஒருத்தனா தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது. இவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சு? இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன அவன் இங்க இருந்து போயிட்டான்? யாரும் இங்க வரல, யாரும் நம்ம ட்ராப்ல மாட்டிக்கலையே. சரி, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இந்த லட்டு சிங்கும் அப்புறம் அந்த பேடராமும் இங்கே நின்னுட்டு இருக்காங்க. இவங்களை இங்க இருந்து போக வச்சாகணும். நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போயிட்டாங்க. வாங்க, மரத்துல இருந்து சீக்கிரம் இறங்குங்க. சீக்கிரம், நாம இப்ப இந்த எக்ஸிபிஷனை பார்க்கலாம். இப்ப இங்க யாரு பேசுனது? வாவ், இந்த ஜுவல்லரிஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கிரீன் டைமண்ட் நெக்லஸ பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் அங்க இருக்க பாருங்க நெக்லஸ், அத பத்தி தான் யாரோ பேசுறாங்க. இப்ப என்ன பண்றது சார்? யாரு சார் பேசுறது? சடனா லட்டு சிங் சார் எதுக்காக பயந்து ஓடுறாரு? சவுண்ட் கூட கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஆடியோல ப்ராப்ளம். அதே மாதிரி லட்டு சிங் சாருக்கு ஏதோ ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். வாயோடி, என்ன ப்ராப்ளம், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அட போப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏலியன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அங்க மாட்டிப்பேனே. யூடி, பயப்படாத, சீக்கிரமா போ. போன்ல அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. அடடா, இந்த பசங்க எங்க இருந்து வந்தாங்க? ஏய் இன்ஸ்பெக்டர், எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லே. யாரு பேசுறது? யாரு? ஏலியன்ஸ் ஏதோ. எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நாம இங்க பார்ட்டியை கொண்டாடலாம். இந்த போலீஸ்காரங்களை பிடிச்சி மரத்துல தலைகீழா தொங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்மளே இந்த ஜுவல்லரிஸ போட்டு பார்ப்போம். யோ இன்ஸ்பெக்டர், உன்னோட டியூட்டி எப்போ முடியும்? நாங்க எக்ஸிபிஷன் பார்க்க வேணா, நாங்க மனுஷங்க முன்னாடி வர முடியாது. அப்படி வந்தா அவங்க எல்லாம் எங்களை பார்த்துட்டு பேய்ன்னு சொல்றாங்க. எங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு, உங்க டியூட்டியை நீங்க பாருங்க. சிவா, அங்க என்ன நடக்குது சிவா? ஆதியே யுடியே சேர்ந்துல பயந்து ஓடி வர்றாங்க. ஏதோ அங்க தப்பு நடக்குது. அட, அவங்க வந்துட்டாங்க, திருடிக்கிட்டு இருக்காங்க. வா வா, சீக்கிரம் போலாம். சிவா, 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 அங்க பேய் இருக்குப்பா. பேய் இருக்கு சிவா. அதெல்லாம் பேய் இல்ல, அவங்க எல்லாம் திருடுங்க தான். கஞ்சு கேங் தான் வந்து திருடிக்கிட்டு போறாங்க. அவங்க உங்களை பயமுறுத்திருக்காங்க. நீங்களும் நல்லா பயந்து இங்க ஓடி வந்துட்டீங்க. இந்நேரம் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. என் கூட வாங்க, உள்ள போய் அவங்க என்ன நல்லா திருடிருக்காங்கன்னு பாப்போம். வாங்க. லட்டு சிங் சார், இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே சிவா. ஓஹோ, அப்படின்னா இவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? இங்க பாரு சிவா, இந்த வழியா தான் அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. ஆமா, இது மியூசியம்க்கு பின்னாடி இருக்கிற வழியாச்சே.
ஓ அன்னைக்கு மறைஞ்சதுக்கும் இதுதான் காரணமா? சிவா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா என் வேலை கண்டிப்பா போயிடும். சிவா, ஏதாவது பண்ணு. லட்டு சிங் சார் ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ்ல சிப்ஸ் வச்சிருக்கேன். அதை வச்சு என்னால ஈஸியா அவங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட முடியும். இதோ பாருங்க. இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருக்க தேவையில்லை. இப்ப இங்க இருந்து நாம கிளம்பிடலாம். அந்த சின்ன பையன் நம்மள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அவன் நம்ம வழியில இருந்து நகர மாட்டான். அவன் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம். கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். நீ இங்கேயும் வந்துட்டியா? அம்மா, நீ எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க சொல்லு. ஒரு பூதம் மாதிரி எதுக்காக எங்க பின்னாடியே வர? உனக்கு என்னதான் வேணும் சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். You are under. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டியா? போதும், நிறுத்து சின்ன பையா. திரும்பவும் சின்ன பையன் நான் சொல்றீங்க? இல்ல, வேண்டாம்ப்பா வேண்டாம். உன்னோட ஊருக்கு வந்து திருடணும்னு நினைச்சது நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. எங்களை மன்னிச்சிருப்பா. இதுக்கு மேல எங்களால அடி வாங்க முடியாது. அப்படியெல்லாம் விட முடியாது. இப்ப நீ பார்த்தது சிவாவோட வெறும் சாம்பிள் அடி மட்டும்தான். ஃபைனல் டச் எப்போதும் இந்த லட்டு சிங் தான் கொடுப்பான், பாத்துக்க. வேண்டாம் லட்டு சிங் சார், நீங்க என்ன உடனே அரெஸ்ட் பண்ணி லாக்அப் குள்ள போட்டுருங்க ப்ளீஸ், சீக்கிரம். ஓகே, என்ன லாக் பண்ணிட்டு போன அந்த லாக்அப்ல நீயே உள்ள போய் உக்காந்துக்க. என்னோட ட்ரெஸ்ஸை நீ அவுத்த மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸையும் நான் அவுத்து எடுத்துருவேன். எழுதுறேன். ஆனா சார், இதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்தா நாங்க அடி வாங்கியிருப்போமா? ஏ கஞ்சு கேங், நீ இப்படி வாங்கி வீங்கணும் தான் உன்னை சும்மா விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே நீ ஆர்டர் பண்ணுவ? என்கிட்ட ரிக்வஸ்டா கேளு. இல்லன்னா நான் உன்னை இங்க விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் சிவா உன்னை அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுவான். என்ன டீலா நோ டீலா சொல்லு.